சபா நியூஸ் தமிழுக்காக சுகன்யா. அலைமோதும் கூட்டம், வழக்கத்திற்கு மாறாக குவிந்த மதுப்பிரியர்கள், வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதி. ஈரோடு மாவட்டத்தில் 39 டாஸ்மாக் கடைகளை மூட தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி ஈரோடு பேருந்து நிலையம் அருகே இருந்த 3 டாஸ்மாக் கடைகள் அகற்றப்பட்டுள்ளதால் ஈரோடு வஉசி பூங்கா பின்புறம் பெட்ரோல் பங்க் அருகில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் மதுபான கடையில் இன்று திடீரென கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. மதுபானம் வாங்க நூற்றுக்கணக்கானோர் திரண்டதாலும் நீண்ட நேரம் நீண்ட வரிசையில் காத்திருப்பதாலும் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் சாலையோரங்களில் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக மாலை நேரத்தில் அலுவலக பணியாளர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றதால் வஉசி பூங்கா சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் இந்த டாஸ்மாக் கடையை சுற்றி வழிபாட்டு தலங்கள், வஉசி பூங்கா, காய்கறி சந்தை உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகள் அமைந்துள்ளன. இதனால் அடிக்கடி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெண்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் அதிகம் வந்து செல்லும் பகுதி என்பதால் இந்த டாஸ்மாக் கடை அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனை அடுத்து இந்த டாஸ்மாக் கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என கோரி அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு புகார் மனு அனுப்பியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம ஈரோடு செய்திகளை தொடர்ந்து டெய்லி அப்டேட்டோட தெரிஞ்சுக்கணுமா? நம்ம ஒரு சேனல் சபா நியூஸ் தமிழை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு தான் நம்ம ஒரு குரலுக்கான பலமே.